அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 நம்மளுடைய மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் 200 rupees ஒன்லி. சதவீதம் பாருங்கள், குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. குரல்மதி இருக்கிறாங்கள, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20% தள்ளுபடி. ஒரு கடைக்கு, நம்ம துணி கடைக்கு போகும்போது தள்ளுபடின்னு சொல்லுவாங்க, தள்ளுபடியோட கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 20% தள்ளுபடின்னு ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாங்க. அதை வாங்கினதுனால 25 ரூபாய் சேமித்தாங்க ஏனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தள்ளுபடி 20% தீர்வுன்னு எழுதிக்கிங்க. 20% ரைட்டு. எவ்வளோ சேமிச்சாங்க? ரூபாய் 25 ரூபாய் சேமிச்சாங்க. பி என்ன, அசல் என்னன்னு கேட்குறாங்க. பி இப்போ என்ன பண்ணுங்க, பி இன்ட்டு 20% இஸ் ஈக்குவல் டு சேமித்தார் 25 எழுதுங்க. அதாவது குரல்மதி 20% தள்ளுபடியில் 25 ரூபாய் சேமிக்கிறாங்க. அதோடைய அசல் விலை பி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா பி இன்ட்டு இந்த 20% தள்ளுபடி வாங்கினாங்களா, எவ்வளோ சேமிச்சாங்க? 25%. அப்போ பி இன்ட்டு 20%, 20 இன்ட்டு சதவீதம் என்னாலே எப்படி 100க்கு தான் சதவீதம், டிவைடட் பை 100, 25. ஓகேங்களா? பி சீக்வல்ட்டு 25. இந்த 20/100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் இது வகுத்தல் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். அப்போ பாருங்க, 20 இங்கே 100/20 மாறும். இப்போ பாருங்க, இந்த ஒரு இடம் தான் பி இன்ட்டு 20/100. இந்த 25 வச்சுங்க. இந்த 20/100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்ததுன்னா இந்த 100 மேலே போயிடும், 20 கீழே வந்துடும். ரைட்டா? இப்போ எழுதலாமா? பி ஈக்குவல்ட்டு 25 100/20 எழுதலாமா? சரி, இப்போ தெளிவாக எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சுடுங்க. O2 2, I2 10. பாருங்க, O2 2, I2 10, 5. அப்போ என்ன இருக்குது? 25 5 இருக்குது. I5 25, மிச்சம் 2, 25 10, 10 2 12. Therefore P is equal to 125. பாருங்க, குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. அந்த குரல்மதி 20% எழுதிக்கணும். இந்த 25 ரூபாய் சேமிக்கிறது அவங்க சேமிக்கிறாரோ அதையும் எழுதிக்குங்க. அசல் பி என்னன்னு கேட்குறாங்க. பி இன்ட்டு இந்த சதவீதம், பி இன்ட்டு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சேமித்தார்? 25. அப்போ பி இந்த 20%, 20 சதவீதம்னா 100 எழுதணும், ஈக்குவல் டு 25. பி இந்த 25 எழுதிக்கிங்க இன்ட்டு இந்த 20/100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்ததுன்னா இந்த 20/100ன்னா இந்த 100 மேலே போய்டும், இந்த 20 கீழே வந்துடும். அது தெளிவாக எழுதிக்கணுங்க. 25 இன்ட்டு 100/20. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சிடுங்க. O2 2, I2 10. அப்போ 25 5 இருக்குது. 25 5 125. ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.